உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புத பலன்களும் அதனால் அடையக்கூடிய நன்மைகள் என்னன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். விருச்சகம்னா சொல்ல வேண்டியது இல்லை, காலப்புருஷனுக்கு 8வது ராசி. அதுலேயும் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். குரு பகவானால் உங்களுக்கு எல்லா வித நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் உங்களுக்கு உண்டு. ஆனால் அந்த குரு பகவான் இது வரைக்குமே 8ல் மறைஞ்சு இருந்ததுனால கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க, நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. இல்லத்தரசி பெண்களுக்கு இனம் புரியாத வழி வேதனைகள், சிலரது வாழ்க்கையில் திருமணம்ன்றது ரொம்ப எதிர்பார்ப்புகளோட நடந்து அதனால் நிறைய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருப்பீங்க. இன்னும் சிலரது வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, கஷ்டப்பட்டு குடும்பத்தை ஏதோ ஒரு விதத்தில் நல்ல இலக்கு நோக்கி கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் எதுவுமே நமக்கு கை கொடுக்கலை. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி வேதனை அடையக்கூடிய நிலைமை ஒருபுறம், மறுபுறத்தில் குடும்பத்தில் கணவருக்கும் சரி தனக்கும் சரி நல்ல வேலையினுடைய வருமானமும் அன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கடந்து அந்த பக்கம் போனால் போதுமேன்ற அளவுக்கு ஒவ்வொரு நாளையும் கடந்து வர்றது பெரிய விஷயங்களாக இருக்குது. இதில் உற்றார் உறவினர்கள் ரீதியில் நிறைய பாதிக்கப்பட்டவங்க விருச்சிக ராசி என்பர்கள் தான். ஏன்னா அவங்களுக்காக நிறைய நல்லதை செய்து இன்றைக்கி அவர்களால் கைவிடப்பட்டவங்களா இருக்கீங்கன்னா அது நீங்கள் தான். ஏன்னா அவங்க கஷ்டப்படும் பொழுது அவ்வளோ நல்ல விஷயங்களை செய்தீங்க. நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் பரவாயில்லைன்ட்டு எவ்வளவோ நன்மைகளை உண்டாக்கி இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி அதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம உங்களை அப்படியே ஏளனமாக பார்க்கக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட நிலைமைகளை கடந்து வந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஃபேவராக மாறப்போகிறார். அதை பற்றி அடுத்த காணொலியில் குரு பயிற்சி பற்றி நம்ம பேசலாம். அப்போது இந்த நிலையில் இந்த மே மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு ப்ளஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 8ல் இருக்கிறாரு. வருட கோள்களில் சனி பகவானும் உங்களுக்கு 5ல் இருக்கிறாரு. ராகு 4ஆம் வீட்டிலையும் கேது உங்களுக்கு 10ஆம் வீட்டிலையும் இருக்கிறாங்க. செவ்வாய் 11ஆம் தேதி பயிற்சியாகி அழகாக மேஷத்துக்கு வந்துடுவார். அப்போது சூரியன் ப்ளஸ் செவ்வாய் உச்ச நிலையில் ஆட்சி நிலையில் இருந்து மீண்டும் சூரியன் 15ஆம் தேதி பயிற்சியாகி ரிஷபத்துக்கு வந்துடுவார். அப்போது இந்த நிலையில் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தெளிவாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆட்சி அடைவது ரொம்ப நல்லது தான். அதே நேரத்தில் அவர் 5ஆம் பாவத்தில் குரு வீட்டில் இருக்கிறது அதை விட மிக நல்ல விஷயம். அப்பேற்பட்ட காலகட்டங்களில் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க யோசிக்காமல் இறங்கி தொடங்கலாம். அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். ஏன்னா அடுத்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏறுமுகமாக இருக்குது. இன்னும் குரு பகவானுடைய ஆதிக்கங்கள் எல்லாமே பெரிய லெவலில் சில நன்மைகள் அடையக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக சனி பகவான் 5ல் 4ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே தெளிவாக இருக்கும். ஆனால் அந்த சனி பகவான் சற்று தாமதம் அடைய செய்வார். எந்த வேலையும் நாளைக்குன்ட்டு அப்படியே கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரியும் கொஞ்சம் எடுத்து வைக்கிற மாதிரியும் சில சுச்சுவேஷன் சில சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும். ஆனால் அதை யோசிக்காமல் நீங்கள் போல்டாக இறங்கி வேகமாக செயல்பட்டீங்கன்னா ஒரு ரிசல்ட்டை அடையலாம். அதே நேரத்தில் வேலையில் ஒரு நல்ல உங்களுடைய எஃபர்ட் எந்த அளவு போட முடியுமோ போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்களுடைய பார்வை உங்கள் மேலே விழப்போகுது. உங்களை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் காலகட்டங்களுக்கு முன்னாடி நடந்த சில மிஸ்டேக்ஸ் உங்களுக்காக நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்காக ஏதோ நல்லது செய்ய போய் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த பாதிப்பு இன்றைக்கி பெரிய லெவலில் டாக்குமெண்ட் ரீதியில் உங்கள் வேலையே போகக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகள் நடந்திருக்கும். என்றைக்கும் செய்த யதார்த்தமான சில விஷயங்களை வச்சு இன்றைக்கி உங்கள் மேலே
குரோதங்களை கொண்டு வீண் பழிகளையும் அவமானங்களையும் உங்களுக்கு உண்டாக்கணுன்ற எண்ணத்தோடு இறங்கி செயல்படுத்தி ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை பிளாக் பண்ணணும் அப்படின்ற செயல்பாடுகள் வேலை ரீதியில் நடந்திருக்கும். அதையும் சரியான பதிலடி கொடுத்து அழகாக நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க. கவலைகள் வேண்டாம். குறிப்பாக சொல்லணுன்னா அரசு உத்தியோகத்தில் டெம்பரவரியாக இருக்கிறவங்க குறிப்பாக பர்மனெண்டட் ஆகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகும். அதுலேயும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நான் இன்னொன்று சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவலைகள் உங்களுக்கு எங்கே இருக்குன்னா வரவு செலவு விஷயத்தில் அவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ரிஸ்க் எடுத்தாலும் என்ன பண்ணாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலம் உருவாயிடுமோன்ற ஒரு பயம் உருவாயிடுச்சு. வர இடத்துலையும் கரெக்டாக பணம் வரல, கொடுக்குற இடத்துலையும் கரெக்டாக கொடுக்க முடியல, ஏதோ ஒன்று பிளாக் பண்ணுற மாதிரியும் தொழில் முடக்கடியும் வேலையில் தேவையில்லாத இடைஞ்சல்களும் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு அப்படியே பிளாக் கை ஜாமாய் உட்காரக்கூடிய அளவுக்கு அப்செட் ஆகிற அளவுக்கு எல்லாமே சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லேருந்து அழகாக நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க. காரணம், செவ்வாய் பலமான நிலைக்கு வரப்போகிறாரு. உச்சக்கட்ட நிலையில் சூரியன் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. அதுலேயும் 15, 16க்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரிய பார்வை உங்கள் மேலே விழுது. சூரியன் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. அப்போ தொழில் ரீதியில் இத்தனை நாளாக நடந்த சரிவுகளை சரி பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைக்க போகிறீங்க. தொழிலில் மாற்றம் கிடைக்க போகுது. வேலையிலையும் நிறைய சேஞ்சஸ் கிடைக்க போகுது. வெளிநாடு முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு செவ்வாய் பார்வை ஆட்சி பெற்று 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால அழகாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். இத்தனை நாளாக அது ட்ராப் ஆகிடுச்சு, பிரேக் ஆகிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருந்து சில தேவையில்லா மன உளைச்சல்களுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. காரணம், 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனினால் ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் தடையாய் நின்று இருந்திருக்கும். ஏன்னா நாம் விரும்பியது நம்மளை விட்டு விலகி போகிற மாதிரி இருக்கும். நாம் யார் மேலே அபிப்பிராயம் அதிகமாக வைக்கிறோமோ, பாசபந்தம் அதிகமாக வைக்கிறோமோ, அவங்கள புரிஞ்சிக்காமல் எடுக்கக்கூடிய முடிவால் நீங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. இன்னும் சிலரது வாழ்க்கையில் தனக்குரியவர்கள் தனக்கு வேண்டியவங்க தன்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்களேன்ற வேதனையில் இருக்கக்கூடிய நிலம் உருவாகிருக்கும். அப்போது அந்த 5ஆம் இடத்துல இந்த பாதிப்பு இந்த செவ்வாயால் அழகாக உங்களுக்கு தெளிவாக போகுது. இதனால் பிரிஞ்சவங்க இணையக்கூடிய காலமாக மாறும். அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா புது உறவு ரீதியில் சில நட்புகள் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அது உங்களுக்கு வாழ்க்கை ரீதியிலையும் தொழில் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் வேலை சார்ந்த ரீதியிலையும் ஒரு நல்ல, குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியில் ஒரு நல்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. இது உங்களுக்கு 100% நடக்கக்கூடிய காலமாக இது மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா விருச்சிக ராசி அன்பர்களுடைய திருமண வாழ்க்கையில் சிலர் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னா, சம்மந்தமே இல்லாத சாதாரண ஒரு விஷயத்தினால டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை. குறிப்பாக தேர்ட் பர்சனுடைய என்ட்ரி தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை. அது யாரோ வேணாலும் இருக்கலாம். அதாவது நீங்கள் கட்டின மனைவியினுடைய அம்மா, கூட பிறந்தவங்க, இவங்க ரீதியில். அதே போல் விருச்சிக ராசி என்பவர்களுடைய பெண்களுக்கு தன் கணவருடைய உடன் பிறந்தோரோ இல்லை அவங்களுடைய தாய் குடும்பத்தார் ரீதியிலையோ இல்லை நட்பு ரீதியிலையோ இந்த ரீதியில் தேர்ட் பர்சனுடைய என்ட்ரி பெரிய லெவல் உங்களை பாதிச்சிருக்கு. இதனால் குடும்ப ரீதியில் ஏன் நாம் இவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நேர்மையாக உண்மையாக இருந்து நமக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. அப்போது இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் உங்களை பொறுத்தவரையிலையும் தேர்ட் பர்சன் தான். பட் அந்த பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகி நீங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. கவலைப்படாதீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா பெற்ற பிள்ளைகள் அது வாழ்க்கையில் கல்வி ரீதியில் ஒரு நல்ல தேர்ச்சி, அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திச்சிருப்பீங்க. அந்த காலகட்டங்கள் இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கும். இன்னும் உண்மையை சொல்லணுன்னா இந்த சனி பகவான் 5ஆம் பாவன்றது பிள்ளைகளுடைய இடம் இல்லையா? அப்போ என்ன ஆகும்னா அவங்களுடைய கல்வி ரீதியில் சில டவுனை சந்திக்கக்கூடிய நிலைமை. நீங்கள் எதிர்பார்த்த மார்க் அவங்களுக்கு கிடைக்கலையே, எதிர்பார்த்த நல்லா படிக்கிற பசங்க நல்லா படித்தாங்க, ஆனால்
மார்க் ரொம்ப கம்மியாக வந்துருச்சு, அடுத்த எதிர்கால கட்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரியலன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். கவலைப்படாதீங்க, அதற்குண்டான ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கப் போகுது இதற்கு மேல். அதே நேரத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய திருமண முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. பட் அந்த முயற்சிகள் அவங்கக்கிட்ட நல்ல ஒழுக்கம் இருக்கும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல், நல்ல கல்வி, எல்லா தரம் இருந்தும் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையலையேன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்தாலும், அந்த மன வருத்தத்திற்கு ஏற்ப அருமையான இடமா அவங்களுக்கு அமையக்கூடிய காலமாக வரக்கூடிய இந்த காலம் அமையப்போகுது. இந்த மே மாதம் ரொம்ப உங்களுக்கு சாதகமான காலகட்டம், மறந்துடாதீங்க. முயற்சிகளை பலப்படுத்துங்க. குடும்ப ரீதியில் செய்த திருமணத்தினால் வந்த பிரச்சனைகள் கூட சரி செய்யக்கூடிய அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. அதனால் என்னை பொறுத்தவரையிலையும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதுவும் விருச்சிக ராசி அன்பர்கள் மன ரீதியில் இனம் புரியாத ஒரு பயம், மன அழுத்தம், மனக்குழப்பம், ஏதோ ஒன்று இழந்தால் எப்படி இருக்குமோ அந்த இழந்த ஒரு மன அழுத்தத்திலேயே, அதாவது என்ன செஞ்சாலும் நம்மளை நார்மல் மோடுக்கு கொண்டு வர முடியல, உடம்புல ஏதோ ஒரு பதட்டம், ஏதோ ஒரு பயம் க்ரியேட் ஆகுதுன்ற மாதிரியான குழப்பம் இருக்கும். கவலைப்படாதீங்க, இது எல்லாமே உங்களுக்கு சரியாகக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் மாறப்போகுது. அதற்குண்டான மருத்துவ ஆலோசனையோ தெய்வ அனுகூலங்களோ தெய்வத்தினுடைய முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான காலம். அதே நேரத்தில் இன்னும் குரு பயிற்சி எல்லாம் உங்களுக்கு அதை பற்றி அடுத்த காணொளியில் நாம் பேசலாம். அதனால் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது, அதை தொடர்ந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது. உடன் பிறந்தோர்களினுடைய சலிப்பு சங்கடங்களும் பலவிதமான மறைமுக பாதிப்புகளும் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. கவலைப்படாதீங்க. மறைமுக உறவு ரீதியில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனைகளிலிருந்து சிலரது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் பிறக்கும். எந்த தப்பும் செய்யாமல் சிலர் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த பாதிப்பிலிருந்து அழகாக வெளியில் வர்றீங்க. நீங்கள் போடுற எஃபர்ட் 99% கிளிக் ஆகுது, 1% எல்லாமே ட்ராப் ஆகுதுன்ற ஒரு குழப்பம். அப்போது உங்கள் திறமைக்குண்டான வாய்ப்பும் உங்கள் திறமைக்குண்டான ஒரு நல்ல அமைப்பும் நமக்கு அமையலையேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கை குலுக்கி உங்களை பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லுக்கு கொண்டு போகுது. அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வீடு கட்ட, ஒரு பூமி வாங்க, இருக்கக்கூடிய கடனை தீர்த்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு போகக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. அதில் இந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துருச்சுன்னா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் செயல்படலாம், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடையலாம். அது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அதனால் பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திப்பீங்க. மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.